இருக்கிறவராக இருக்கிறவர் மெனியவருமாக இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் நன்மையின் வாழ்த்துக்கள். கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார். சங்கீதம் 6:9. கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார், கர்த்தர் என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார். தாவீது தன்னுடைய நெருக்கத்தில் ஏற்பட்ட வேதனைகள் எல்லாம் தேவ சமூகத்தில் ஊற்றுகின்றான். ஒரு குழந்தைக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அதை யாரிடம் சொன்னால் அதற்கு தீர்வு உண்டாகும் என்று அதற்கு தெரியும். எனவேதான் தன் தகப்பனிடம் அல்லது தாயிடமாக சென்று ஆறுதல் உண்டாகும்படியாக தன்னுடைய காரியங்களை தெரிவிக்கும். அதற்கு பசித்தாலும், வயிறு வலித்தாலோ, கீழே விழுந்து விட்டாலோ, யாரும் அடித்தாலோ, என்ன நடந்தாலும் அதை சரி செய்வது அவங்களுடைய பெற்றோரால் தான் முடியும் என்பதை அது அறிந்து வைப்பதினால் அவர்களை அணுகி தன்னுடைய பிரச்சனைகளை சொல்லும். அது போன்றுதான் தாவீதும் தன்னுடைய கஷ்டமான சூழ்நிலையில் தனக்கு பலவீனம் ஏற்பட்ட போது, வியாதியில் இருக்கும் போதும், தான் கவலைப்பட்டு கண்ணீர் விட்ட சூழ்நிலையிலும் கர்த்தரிடம் தன் உள்ளத்தில் உள்ளவைகளை ஊற்றிவிட்டான். தாவீது பாவம் செய்தது நிமித்தம் கர்த்தர் அவன் மீது கோபமாயிருந்தார். அதனால் ஏற்பட்ட விளைவுகளை தாவீதினால் தாங்க முடியவில்லை. ஆனால் கர்த்தரிடத்தில் தன் விண்ணப்பத்தை தெரியப்படுத்தினான். அவர் விண்ணப்பத்தை கேட்டார் என்று அறிக்கை செய்கிறதை நாம் காண முடிகிறது. தன்னுடைய ஜெபத்தை நிச்சயமாக ஏற்றுக்கொண்டு தன்னுடைய பாவங்களை மன்னிப்பார், தனக்கு நல்ல சுகத்தை கொடுத்து விடுதலையோடு வாழ உதவி செய்வார் என்பது போன்ற நம்பிக்கை அவனுக்குள் இருந்தது. ஒருவேளை இன்று நம்முடைய சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் சரி, தேவனிடத்தில் தெரியப்படுத்துவோம். நம்முடைய ஜெபத்தை அவர் கேட்பார் என்ற நம்பிக்கையோடு கூட காத்திருப்போம். என்றும் அவரையே விசுவாசித்திருப்போம். ஜெபம். அன்பின் பரம தகப்பனே, எப்பொழுதுமே எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே, நீர் எங்களுடைய விண்ணப்பத்தை கேட்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.